வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அயன் பாக்ஸில் வந்து நம்ம துணி அயன் பண்ணும்போது வந்து துணி அப்படியே ஒட்டும். ஸோ நிறையா வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னென்னா அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணும்போது வந்து அப்படியே துணி வந்து பிடிச்சிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா அயன் பாக்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த துணி ஃபஸ்ட்டு ஒட்டுனுச்சுல அதை வந்து நல்லா எமரி சீட்டு போட்டு க்ளீன் பண்ணணும். இது மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. பண்ணாமே மறுபடியும் வந்து அயன் பண்ணுறது. அயன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த துணி வந்து உள்ளே ஒட்டியிருக்குல்ல, அது ஹீட் ஆகி அந்த பிசு பிசுன்னு மறுபடியும் துணி மேலே ஒட்டும். அதை க்ளீன் பண்ணாமே நிறைய பேர் தேய்ப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறையா கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதனால் வந்து துணி வந்து ஒட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு வந்து தெரியாமல் வச்சிடறாங்க. நிறையா வீட்டில் அந்த மாதிரி தவறு தான் செய்கிறாங்க. ஹீட்டு வந்து கம்மியாக வைக்கிறதில்ல, ஃபுல்லாக அதிகமாக வச்சுருது. எந்த கிளாத்துக்கு எந்த மாதிரி ஹீட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான் அவனே. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட்டரில் வந்து வைக்கணும். ஸோ அது வந்து வைக்கிறதில்ல. ஹீட்டு வந்து எனக்கு அதிகமாக வேணும்னு சொல்லிவிட்டு அதிகமாக வச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு துணி ஒட்டிடுது. ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு துணி ஒட்டுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேய்ச்சாங்களா என்ன ஆகுனா, அதை க்ளீனும் பண்ணுறதில்ல. அந்த இதை க்ளீன் பண்ணாமே மறுபடியும் தேய்க்கிறது. ஸோ அதனால் அந்த பிரச்சனை வரதுனால தூக்கி போட்டுடுறாங்க அயன் பாக்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாத்தை வந்து அயன் பாக்ஸில் ஒட்டினதை ஃபுல்லாக அந்த மாதிரி எமரி சீட்டு போட்டு நல்லா அந்த பிளாக்கான இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிரும். மேக்ஸிமம் வந்து இதுதான் எல்லோரும் செய்கிற தப்பு, இந்த தப்பு தான். ஸோ ரெண்டாவது பிரச்சனை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்ட்ரோல் போயிருச்சு அப்படின்னா இந்த லைட்டு உங்களுக்கு வந்து ஹீட்டிங் லைட்டு, அந்த இண்டிகேஷன் லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகாது. ஹீட்டு கொஞ்சம் அதிகமானுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும். அந்த மாதிரி வந்து ஆஃப் ஆகாது, லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து லைட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சு, ஹீட்டு ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்க அந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோலர், அந்த கண்ட்ரோல் போயிருந்துச்சு தான் உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த கண்ட்ரோல்லாம் போகிறதில்ல. ஸோ இவங்க வந்து அந்த துணி வந்து அதிகமாக ஹீட் வச்சு தேய்க்கிறதுனால பிடிக்கிறத கம்ப்ளைண்ட் தான் ஒழிஞ்சு அது வந்து மேக்ஸிமம் போகிறதில்ல. போயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் மாற்றுற மாதிரி வரும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், கட் ஆஃப் ஆகாது. ஹீட்டு அந்த ஹீட்டை வந்தோடனே கட் ஆஃப் ஆகாது, ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை. ஸோ வந்து இந்த கண்ட்ரோல் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நம்ம ஹீட்டு சென்ஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறது. ஓகே, இது உங்களுக்கு வந்து திரும்பும் போது என்ன ஆகும்னா, கீழே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஹீட் ஆகுதோ அந்த ஹீட்டு வந்தவுடனே பிளேட்டு வந்து மேலே பெண்டாகி வளைஞ்சிக்கும். ஸோ அப்படி வளைஞ்ச போது உங்களுக்கு வந்து பவர் சர்க்குலேஷன் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரண்ட் உள்ளே போகாது, உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது. மறுபடியும் அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு தான் ஹீட்டு, அந்த ஹீட் வந்தோடனே அது வந்து வளைஞ்சி பெண்டாகி மேலே தூக்கிக்கும். அப்படியே ஹீட்டு குறைஞ்சவொடனே கீழே வந்து அந்த இதில் வந்து டச் ஆகும், அந்த பட்டனில் டச் ஆகும். டச் ஆகும்போது மறுபடியும் நம்மளுக்கு வந்து அயன் பாக்ஸ் ஆன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இது ஒர்க்கு. குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்தவுடனே ஹீட்டு பெண்டாகி அது மேலே டச் ஆகாத மாதிரி மேலே தூக்கிக்கும். ஓகே, இந்த கண்ட்ரோலர் போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட்டு வந்து ஆஃப் ஆகாது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரோலை மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் ரேர் தான், கண்ட்ரோல் போகிறதெல்லாம் ரேர் தான். நம்ம வந்து செய்கிற தவிர வந்து அதிகமாக ஹீட் வச்சு தெரியாமல் தேய்க்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.